தனியாக, பிக் பாஸ் வீடியோ தனியாக வரும் போது ஸோ லென்த்தாக இருந்து அது குட்டி குட்டி வீடியோஸ் தான் வரும். யாருக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ பார்க்கணுன்ற மாதிரி அந்த தமிழில் நான் போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற விஷயங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ பிக் பாஸ் அப்டேட்டுக்கு வரும். பிக் பாஸ் என்னப்பா இந்த மாதம் ஃபர்ஸ்ட்ல நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு மாதம் முன்னாடியே இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஆமாங்க, ஒரு மாதம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆக்சுவல் பிக் பாஸ் அப்படிங்கிறது செப்டம்பர் 6 தான் கிராண்ட் லான்ச். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 16 என்னப்பா அப்படின்னா அது காமன் மேன் அப்படிங்கிற விஷயத்துக்கான செலெக்ஷன் தான். இது ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நான் போன வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் அக்னி பரீட்சா அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பேன். தெலுங்கு பிக் பாஸ்லயோ ஹிந்தி பிக் பாஸ்லயோ இது வந்த இந்த கான்செப்ட் தான். அதாவது காமன் மேன்னு சொல்லக்கூடிய நம்மள ஒருத்தவங்க வந்து ஏன்னா பிக் பாஸ்னா எப்பயுமே செலிபிரிட்டிஸ் தான் எடுப்பாங்க, தெரிஞ்ச யூடியூபர்ஸ் தான் எடுப்பாங்க, ஃபேம் இருக்கவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு இல்லாம அதுக்கான ப்ரொமோ நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுல சமைக்கிற ஒரு அம்மாவை 30 வருஷமா இங்க சமைச்சதுக்கு நான் பிக் பாஸ்ல போய் சமைச்சாலும் ஃபேமஸ் ஆயிருப்பேன் அப்படின்னும் போது அப்படி காமனா இருக்கக்கூடிய காமன் பீப்புள்ல கொஞ்சம் பேரை போட்டு அதுல இருந்து ரேண்டமா ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50,000 அப்ளிகேஷன் வருதுன்னு வைங்களேன். அதுல இருந்து ஒரு 20 மெம்பர்ஸை ஃபில்டர் பண்ணி அந்த 20 மெம்பர்ஸ்ல இருந்து ஒரு 2 பேரை இப்ப இந்த சீசனுக்கு செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புறது அப்படிங்கிறது. ஆனா தெலுங்கு பிக் பாஸ்ல போன வாட்டி பாத்தீங்கன்னா 6, 7 பேர் வந்தாங்க அப்படி காமன் மேன் வித் செலிபிரிட்டிஸ்னு. ஸோ இந்த சைட்ல செலிபிரிட்டிஸ் 7 பேர் 8 பேராகவும் அந்த சைட் காமன் மேனா 6 பேராகவும் வந்தாங்க. அவங்கள பத்திலாம் கூட நான் வந்து ரிவ்யூ போட்டிருப்பேன். ஏன்னா 2 வீக்ஸ் நான் தெலுங்கு பிக் பாஸ்மே தமிழ்ல ரிவ்யூ பண்ணியிருக்கேன். வேணும்னா போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுலதான் சதீஷ்ன்றவங்க, ஹரிஷ்ன்றவங்க அவங்களாம் காமன் மேனா வந்திருப்பாங்க. அவங்களாம் ஜென்ரல் ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க, இல்லைன்னா காமனா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபேம் எந்த செலிபிரிட்டியோ இல்லை அவங்க. அந்த காமன் அக்னி பரீட்சா அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஆக்டிவிட்டியில ஒரு மாசம் அந்த ஆக்டிவிட்டி நடந்து அதுல வந்து செலக்ட் பண்ணி அந்த டாஸ்க்ல எல்லாம் வின் பண்ணவங்க. இதுல வந்து ஹரிஷ்ங்கிறவர்ல மொட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்திருப்பாரு அந்த டாஸ்க்குக்காகவே அப்படின்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர். பட் ஆனா ஒன்ஸ் பிக் பாஸ்குள்ள வந்தோடனே காமன் மேன் வித் செலிபிரிட்டின்னு வரும்போது அந்த செலிபிரிட்டிக்கே ஒரு ஈகோ இருக்கும் இல்லைங்களா? அது கூட இவங்களுக்கான அந்த ஒரு பார் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது. போன சீசன்ல நான் பார்த்த வரைக்கும் நான் ஒரு 2-3 வீக்ஸ் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் பிக் பாஸ் வந்ததுனால தமிழ் பிக் பாஸ்க்கு வந்துட்டேன். அப்படிங்கும்போது அந்த 2-3 வீக்ஸ் அந்த காமன் மேன்கான ஸ்ட்ரகிள் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம தமிழ் பிக் பாஸ்லயும் இந்த காமன் மேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் தான் அனுப்ப போறாங்க. இதுலயுமே ஆல்ரெடி இது வந்து நிஜமாவே காமன் மேன்ல இருந்து வருவாங்கன்னு கேட்டா ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல நிஜமா காமன் மேன் வந்தாங்க. தமிழ் பிக் பாஸ்ல தனலட்சுமி, ஷிவின்னு அப்பெல்லாம் ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க. இப்படின்னு ஒரு டாஸ்க்னு ஒண்ணு வைக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காவே வந்தாங்க செலக்ட் பண்ணிடும்போது. எனக்கு இந்த காமன் மேன்லயும் பெருசா நம்பிக்கை இல்லை. இவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி கொஞ்சம் பேரை வச்சிருப்பாங்க. இல்ல அந்த 20 பேரை காமன் மேனா எடுத்துட்டு ஏதோ ஒரு டாஸ்க் அமக்கலம் பண்ணி இவங்களுக்கு தேவையானவங்களை தான் உள்ள அனுப்ப போறாங்க. அதுல எந்த டவுட்டும் இல்லை. தமிழ் பிக் பாஸ் எப்பயுமே இந்த ஒரு ட்ரிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்றதுல எப்பேற்பட்டவங்கன்னு நம்மளுக்கு தெரியும். விஜய் டிவி அதுல எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்றபோது கண்டிப்பா இவங்களுக்கு தேவையானவங்க காமன் மேன்ல அனுப்ப போறாங்க 2 பேரை செலக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது அதுல திருச்சி சாதனாலாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்தா ஷோ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. போன சீசனே வந்து இவரு திவாகர் போட்டது அவுட். திவாகர் கூட வெளியில ஒரு மாதிரி இருந்தாலும் உள்ளுக்கு அந்த ஷோ பொறுத்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்தாரு, என்டர்டெய்னா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அது தப்பு சரி அப்படிங்கிறது மாரி ஒரு கண்டென்ட்னு ஒண்ணு வந்துச்சு. அப்புறம் அந்த சாமியாரை விட்டது, அரோரா அவங்களெல்லாம் விட்டு அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணது அப்பெல்லாம் எப்படி பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட பாருவும் கமருதீனும் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்கள் அப்படிங்கும்போது நம்ம சேனல்ல பாரு கமருதீனுக்கான விஷயங்கள் தான் நம்ம பேசியிருக்கோம். நான் 2 வருஷம் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணதுல ஒரு வருஷம் ஜாக்லின்கான விஷயங்களும் ஸ்ட்ராங்கா பேசியிருப்பேன். போன வருஷம் பாருக்கான விஷயங்கள் பேசியிருப்பேன். பாருவை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. 50-50ன்னு சொல்லும்போது பாருக்கான விஷயங்கள் நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்றதே வந்து ஜஸ்ட் அந்த 1 hour ஷோ பார்த்துட்டு பண்ண மாட்டேன். ஜாக்லினுக்கு பண்ணும்போதும் சரி, இது பாரூக் பண்ணும்போதும் சரி 1 hourல இவங்க போடுறது இவங்களுக்கு என்ன விஜய் டிவிக்கு தேவையோ, யாரை ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ, யாரை பெஸ்ட்டா காட்டணுமோ, ஆங்கர் யாருக்கு வந்து ஆங்கர்ன்னு சொல்லக்கூடிய ஹோஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய விஜய் சேதுபதி யாரை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கான ஃபோக்கஸ் தான் அந்த 1 hourல இருக்கும். பட் ஆனால் லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நிஜமாவே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாள் நம்ம போன வருஷம் பாரூக்கான விஷயங்கள் பேசும்போது லைவ் ஃபுல்லா லுக் அண்ட் கார்னர் பார்த்துட்டு தான் பேசியிருக்கான்னும் போது நம்ம சேனல்ல பாரூக்கான சப்போர்ட்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதுமே அவங்க யாரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு பாருக்கான நியாயமான விஷயங்கள் பார்க்காத அந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து நான் பேசியிருக்கேன் போன சீசன்லன்னு சொல்லும்போது பிக் பாஸ் அப்படிங்கிற விஷயத்த 1 hourல ரிவீல் பண்றது 1 hourல ரிவ்யூ பண்றதோ 1 hour பனலைசேஷன் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் பக்கா வேஸ்ட். அது சேனலுக்கான சைடா மட்டும்தான் இருக்கும், ஹோஸ்டுக்கான சைடா மட்டும்தான் இருக்கும், செலிபிரிட்டிக்கான சைடா மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் பார்த்துட்டு பேசும்போதுதான் நிஜமா நடந்திருக்க விஷயங்கள் நியாயமான ஒரு சில விஷயங்கள் அதுலயுமே லைவ் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபுல்லா 24 hours லைவ்ல அதுவே ஒன் டே பிஹைண்டா தான் நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் 1 hourல இன்னும் எவ்வளவு ஃபில்டர் பண்ணி காட்டுவாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீசன்
போன சீசன் மாதிரி. ஏன்னா பாரு மேல மட்டும்தான் போன சீசன் போச்சு. பாரு இல்லைன்னா கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா பாரு அதே சமயத்துல பாசிட்டிவாவும் காட்டக்கூடாதுன்றதுல சேனல் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ கண்டென்ட் அவன் மேல வரணும். ஆனா அந்த கண்டென்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா இருக்கணும். அவளை தப்பா தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அவளுக்கான அந்த ஒரு விஷயங்கள வந்து எப்படிலாம் தப்பா நரேட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு தான் ஹோஸ்ட் வந்து நரேட் பண்ணுவாரு வீக்கெண்ட்ல வந்து. உள்ள நடக்கிற விஷயங்களும் ஹோஸ்ட் குடுக்குற சப்போர்ட்ல விக்ரம் நம்ம சேனல்ல விக்ரன வக்ரன்னு தான் நம்ம பேசியே இருக்கோம். சபரி செஞ்ச விஷயங்கள்லாம் அப்படியே வெளுத்து வாங்கியிருக்கோம் நம்ம சேனல்லன்னு சொல்லும்போது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த ஷோ வந்து எப்பயுமே ஒரு ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற விஷயம் ஒரு 4, 5 நல்ல கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தாங்கன்னா, இந்த கன்டென்ட் குடுக்குறவங்க இருந்தாங்கன்னா, பிளஸ் மைனஸ்க்குள்ள அது போகும். இப்போ மாயா சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா கூட, மாயா கான்ட்ரோவர்சிக்கு ஆனாங்க, பூர்ணிமா கான்ட்ரோவர்சிக்கு ஆனாங்க, அர்ச்சனா கான்ட்ரோவர்சிக்கு ஆனாங்க, விஷ்ணு ஆனாரு, அப்புறம் சித்ரா மேம் அவங்க இன்னொருத்தர் இருந்தாரு, தினேஷ் நினைக்கிறேன் ஆனாங்க. அப்படின்னு ஒரு 4, 5 பேர் நல்லா கன்டென்ட் குடுப்பாங்க. அவங்களுக்குள்ள வரும். ஆனா போன சீசன் முழுக்க முழுக்க பாரு கமருதீன் தவிர வேற கன்டென்ட்டே இல்ல. அப்படின்னு சொல்ற இடத்துல பாரு மேல மட்டும் தான் அந்த ஷோவ தள்ளுனாங்கன்னா, இந்த சீசன் காமன் மேன் அப்படின்னு சொல்ற இடத்துல யார 2 பேர் உள்ள தள்ள போறாங்க? அந்த 2 பேர் மேல கன்டென்ட் தள்ள போறாங்களா? எப்படி ஏன்னா தெலுங்குலயுமே வந்து செலிபிரிட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. காமன் மேன்க்கான விஷயங்கள் செல்லுபடியே ஆகல. அப்படின்னு சொல்லும்போது, இங்க எப்படி பண்ண போறாங்க? அப்படின்னு அந்த காமன் மேல தான் திருச்சி சாதனா உள்ள விட போறாங்களா? அப்படிங்கிறது தெரியலன்னும்போது, அப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எத்தன பேர் வருவாங்கப்பா? மொத்தம் 21 பேர்னா, அதுல 18 பேர் ஆ 18 பேர், 19 பேர் வந்து செலிபிரிட்டியா விட்டுட்டு, இந்த 2 பேர் காமன் மேனா 21 ஆக்க போறாங்க அப்படின்னு தெரியல. அப்ப அந்த 18 பேர் யாரா இருப்பாங்கன்னா, ஆஸ் யூசுவல் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தாங்க இருக்க போறாங்க. விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜனனி அசோக்குமாரு, ஃபரீனா, குரேஷி, அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வருவாருன்னு சொல்லக்கூடிய புவியரசன், அதுக்கப்புறம் வந்து ஆ விஜே சித்து அப்படின்னும்போது, முக்கியமா விஜய் டிவில ஃபேமஸா இருக்கக்கூடிய மகாநதி சீரியல், பாரதி கண்ணம்மா சீரியல், அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி ஷோ இதுல இருந்தெல்லாம் எப்பயுமே வருஷம் வருஷம் உமேர்ன்னு அவரு குக் வித் கோமாளில போன ஷோ அவருதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. UMAIR உமேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு அப்படின்னும்போது, இவங்கலாம் வருஷம் அப்புறம் விஜே சோபனா அவங்க போன வருஷமே வந்திருக்கணும். ஆனா பாரு ஆல்ரெடி விஜய் பாரு இருந்ததுனால இவங்க போடல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கண்டிப்பா வராங்க அப்படின்னும்போது, ஸோ விஜய் ப்ராடக்ட்ஸா தான் உள்ள போடுவாங்க அப்படின்றது எந்த டவுட்டும் இல்ல. அது எந்த அளவுக்கு யார் யாரு அப்படிங்கிறது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட்ஸ். அப்புறம் இனியாவும் பேச்சும் இந்த வாட்டி இனியா அப்படிங்கிறது உங்களுக்கு யாருன்னு தெரியல. தெரியாதவங்களுக்கு சொல்றேன். தேவயானி அவங்களோடது பொண்ணு. இனியா அவங்க. அவங்க பேர் நிறையவே இந்த வாட்டி அடிப்படுது. எனக்கு தெரியல. இவங்கலாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட்ஸ், கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட்ல எப்ப வேணா மாறும். ஏன்னா காமன் மேன் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க பிக் பாஸோட கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் சொல்ல போறாங்க. அது வரைக்கும் அந்த ப்ரோமோட் மட்டும் தான் போயிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, இதுல ஓரளவுக்கு விஷயங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா, இனியா தேவயானி மேமோட பொண்ணு. அப்புறம் லக்ஷ்மி பிரியா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ், ஜனனி அசோக்குமார் விஜய் டிவி ப்ராடக்ட், ராமர் அவர் தெரியும் உங்களுக்கு ராமர். அப்புறம் ராஜ் பிரியன், தீபா, குரேஷி, டாலி இவங்களும் குக் போமாலின்னு நினைக்கிறேன். டாலி, ராம், அப்புறம் சரத்து, அப்புறம் ஷாலின் ஜோயா இவங்க பேரும் அடிக்கடி அடிப்படும். அதுக்கப்புறம் புவியரசன் இவங்க பேரெல்லாம் நிறைய அடிப்படுது. பார்க்கலாம் இதுல யார் யார் வரப்போறாங்க. சரி ஓகேப்பா. அந்த காமன் மேன் ஷோ யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க? யார் ஆங்கர் அப்படின்னு பார்க்கும்போது மாயாப்பா. மாயா பத்தி எனக்கு பெருசா என்னோட சேனல்ல எனக்கான ஒப்பீனியன் நான் வந்து அந்த சீசன் ரிவ்யூ பண்ணல. பட் ஆனா அந்த சீசன்ல என்னோட ஃபேவரட்னு விஷ்ணுவையும் அர்ச்சனாவையும் தான் நான் சொல்லுவேன் என்னோட ஃபேவரட்டா. மத்தபடி அந்த சீசன்ல மாயா பூர்ணிமா டாக்ஸிக். பூர்ணிமாவு கூட ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஓகே. அந்த காசு அவங்க எடுத்துட்டு போனப்ப ரொம்ப ஜென்யூனா இருந்தாங்க உள்ள வரும்போது. ஓரளவுக்கு எல்லார் கூடயும் மிங்கிள் ஆயிட்டு இருந்தாங்க. பட் ஆனா லாஸ்ட் வரைக்கும் அந்த டாக்ஸிக் மெயின்டெயின் பண்ணது அப்படின்னது பார்த்தீங்கன்னா, என்னால மாயா தான் எனக்கு வந்து அப்படி தெரிஞ்சாங்க. மேபி இதுல நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட இருக்கலாம். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க அவ்ளோ மேனிபுலேட்டர். அவங்க பெஸ்ட் மேனிபுலேட்டர் அப்படிங்கிறது கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பெஸ்ட் மேனிபுலேட்டர். அவங்களால தான் அந்த ரெட் கார்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு